Please subscribe Sadhguru Sai Creations. இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, கையை வந்து என்னால் தூக்க முடியல, சாரீ பின் பண்ண முடியல, ஸோ தலையை வந்து கோம் பண்ண முடியல, பேக் பெயின், அதாவது லம்பார் டிஸ்க் பல்ஜ் இருக்குது, லம்பார் ஸ்பான்லோசஸ், செர்விக்கல் ஸ்பான்லோசஸ், இந்த கண்டிஷனில் வரக்கூடிய பெயின்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கக்கூடிய பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு மசில் கிராம்ப்ஸ் இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் இருக்குது, மூட்டு வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. இதை பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கட்டை கிளியர் பண்ணும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா இடுப்பு வலி இருக்குது, கால் வலி இருக்குது. இதுலேயும் முக்கியமாக ஜாயிண்ட் பெயின், சிவியராக ஜாயிண்ட் பெயின் இருக்கும். ஒருத்தர் உடலில் வாதம் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த ஜாயிண்ட் பெயின் சிவியராக சொல்வீங்க. முட்டுக்கல்ல எனக்கு வலி இருக்குது, உட்காந்து எந்திரிக்கும் போது ரொம்ப பெயின் இருக்குது, அதாவது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா காலையில் எந்திரிக்கும் போதே ஜாயிண்டில் எல்லாமே நமக்கு பெயின் தெரியும். ஸோ கை விரலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயின்ஸில், இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயின்ஸில் எல்லாமே நமக்கு பெயின் தெரியும். ஒரு ஸ்டிஃப்னஸும் இருக்கும். இந்த பெயின்காக நான் கண்டினியூஸாக பெயின் கில்லர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் ரொம்ப வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய லிவரில், கிட்னியில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இன்றைக்கி ரீனல் ஃபெயிலியர் அந்த கண்டிஷன் வர்றதுக்கு இந்த பெயின் கில்லர்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதிகமாக எனக்கு ஹெட்ஏக் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது. முக்கியமாக இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க, கையை வந்து என்னால் தூக்க முடியல, சாரீ பின் பண்ண முடியல, ஸோ தலையை வந்து கோம் பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னால் ஷோல்டர் ஜாயிண்ட்டு ரொம்ப பெயினாக இருக்குங்க, குக் பண்ண முடியல, எழுத முடியல, சிஸ்டம் ஒர்க் பார்க்க முடியல. அப்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் வரக்கூடிய பெயின் அப்படின்னு சொல்கிறதும், நீ ஜாயிண்டில் வர பெயின், பேக் பெயின், அதாவது லம்பார் டிஸ்க் பல்ஜ் இருக்குது, லம்பார் ஸ்பான்லோசஸ், செர்விக்கல் ஸ்பான்லோசஸ், இந்த கண்டிஷனில் வரக்கூடிய பெயின்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? முக்கியமாக உங்கள் உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்ன தான் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப உங்களுக்கு பெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இது முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக கால்சியம் டிஃபிஷியன்சின்ற ப்ராப்ளம் வருது. இது கூடவே விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் வருது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் முதல்ல எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கால்சியத்தோட ப்ரோட்டீன் டயட்டும் நீங்கள் சேர்த்து எடுக்கணும். கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி உணவுகளை எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ஜாயின்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்டிஃப்னஸ் குறைய ஆரம்பிக்கும். முதல்ல வாதத்தை குறைப்பதற்கான, சித்த மருத்துவத்தில் வாதத்தை குறைப்பதற்கான மருந்துகள் முதல்ல கொடுத்துருவோம். ஸோ அப்படி வாதம் குறையும் போது உங்களுக்கு வலியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த தச வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 10 வகையான வாதம். ஸோ இந்த 10 வகையான வாதமும் ஒவ்வொன்றும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம உடலில் வலி அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த வலி அப்படின்னு சொல்கிறது பெயினோட மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கக்கூடிய பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும். இது எல்லாமே வாதத்தோடு சேர்ந்தது தான். அப்போ இது எல்லாம் சரியாகிறதுக்கான உணவு முறைகள் என்னென்ன எடுத்துக்கலாம்? ஸோ கீரை வகைகளில் சின்ன சின்ன மூலிகைகள் சொல்கிறேன், இதை அடிக்கடி உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாதம் குறைஞ்சு அந்த ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வல்லாரை. ஸோ வல்லாரையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாதத்தையும் இது குறைக்கக்கூடியது. ஸோ வல்லாரை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக முடக்கருத்தான். ஸோ வாதத்தை குறைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மூலிகை முடக்கருத்தான். ஸோ இதையுமே உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இதை பொடி செய்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த முடக்கருத்தானை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கிராம்பு. ஸோ இந்த கிராம்பை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் வாதம், வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ வலி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு கிராம்பு எடுத்து வாயில் போட்டு நம்ம சீவ் பண்ணிக்கிட்டே வரலாம்.
வலி இருக்கும்போதுன்னு இல்லை, டெய்லி இது ரெகுலராக எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும்போது இதை தவிர்த்துக்கோங்க. அவங்க எல்லாமே இந்த கிராம்பை எப்படி பயன்படுத்தலான்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், கிராம்பை கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரலாம். இது எப்படின்னா, ஒரு 50 கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு 50 கிராம் இருக்கும்போது அதே 50 கிராம் சோம்பு. ஸோ சோம்புனா நம்ம பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டு பெயின் கில்லர். இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம கட்டை கிளியர் பண்ணும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். மலச்சிக்கல் இல்லைனாவே நமக்கு வாதம் குறைஞ்சி வலியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் 50 கிராம் எடுத்துக்கணும். ஓமம் 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பவுடர் ஃபார்மில் பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி குடிக்கணும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் வாட்டர் விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அது ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். இது காலையில் குடிக்கணுமா இல்லை ஈவினிங் டைமில் குடிக்கணுமா, ஸோ இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு வேண்டாம். எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். இல்லை ரெகுலராக மார்னிங் நீங்கள் ஃபுட் எடுத்ததுக்கப்புறம், காலை உணவு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை குடிச்சிக்கோங்க. ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நாளாக மூட்டில் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த கஷாயத்தை டெய்லி ஒரே ஒரு வேளை ஒரு 10 to 15 டேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணாலே மூட்டில் இருக்கக்கூடிய வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. இதில் ஸ்பெஷலாக இன்னொன்று என்னென்னா, லவங்காதி சூர்ணம்னே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாவே கிடைக்கும் லவங்காதி சூர்ணம். ஸோ இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லவங்காதி சூர்ணம் எப்படின்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ காலையிலையும் இரவும் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 கிளாஸ் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய வலிகள், அதுவும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, கொஞ்ச நாளில் ஃபிங்கர்ஸில் எல்லாமே டிஃபார்மிட்டி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஃபிங்கர்ஸ் நம்மளால் எதுவுமே ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு திங்ஸையும் நம்மளால் பிடிக்க முடியாது, எழுத முடியாது, ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நீங்கள் கிராம்புவை பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ இதை எடுக்கும்பொழுது உடலில் என்ன வகையான வலியாக இருந்தாலும் அது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மசில் கிராம்ப்ஸ் இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் இருக்குது, மூட்டு வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இதை பயன்படுத்தலாம். இப்போது நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த கஷாயத்துலேயுமே பார்த்திங்கன்னா சோம்பு, ஓமம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபைபர் இருக்கக்கூடியது, கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குனாலும் இந்த கஷாயத்தை குடிக்கும்போது அதுவும் நமக்கு க்யூர் ஆகிடுங்க. இந்த லவங்காதி சூர்ணம் எடுக்கும்போதும் நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த வலிகள், வாதம் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவு ரொம்ப நாளாக உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்றவங்க, ரொம்ப நாளாக பெயின் கில்லர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நேச்சுரலாகவே உங்களுக்கு வாதமும் குறைஞ்சி வலியும் குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.